பேருந்து டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 14/6/2025 வைகாசி மாதம் 31ஆம் நாள், வைகாசியினுடைய கடைசி நாள். விஸ்வாவசு வருடத்தின் வைகாசியின் கடைசி நாள் சனிக்கிழமை. அடுத்ததாக ஆரம்பிக்கக்கூடியது ஆனி மாதம். இந்த சனிக்கிழமையில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, பணவரவு, ப்ரமோஷன் தடை நீங்கக்கூடிய காலகட்டம். படிப்பில் இருந்த அமைப்பு நிவர்த்தி ஏற்படும். லாபமும் சந்தோஷமும் ஏற்படும். இனம் புரியாத சந்தோஷம் காணப்படும். இப்பொழுதெல்லாம் காரியமே ஜெயம் என்று எல்லா விஷயத்திலும் பொறுமையாக கையாளக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் உடற்பயிற்சிக்கு மட்டும் முக்கியத்துவம் ஆனி மாதத்திலிருந்தாவது பெரிய அளவுக்கு ஆரம்பிப்பது நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் வெற்றிகளையும் தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். வெளியிடம் தேவையில்லாத குழப்பங்களை தவிர்த்து கொள்வது நன்மை. எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதங்கள் கூடவே கூடாது என்பதையும், துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதங்கள் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக மேலதிகாரிகள் விஷயத்திலும் இடமாற்றம் விஷயத்திலும் புதிய கோபதாபத்தினால் ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்திலும் இந்த சந்திராஷ்டம் என்று உங்களுக்கு எதிராக வேலை செய்யும். வாகனங்களில் அதீத கவனமாக இருப்பது முக்கியம். புதிய அறிமுகத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களோ, முழுவதுமாக நம்புவதோ, தேவையில்லாத ஃபோனில் ஏதாவது லிங்க் வருகிறது என்று ஓப்பன் செய்துவிட்டு மாட்டிக்கொள்வதோ சிக்கலாகிவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு வேண்டவே வேண்டாம். பழைய கடன்கள் பைசல் செய்வது, பெரிய மனிதர்களை சந்திப்பது, தொழில் ரீதியாக பயணங்கள் மேற்கொள்வது, வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும், எதிர்வரக்கூடிய பயணங்களுக்கு திட்டமிடுவதும், அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுவதும், பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதும், பெற்றோர் பெரியோர் உங்களுக்கு உதவுவதும் ஆனந்தமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் சிறிது பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. அதே சமயம் அவர்களிடத்தில் சிறிது மென்மையாக அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்பது முக்கியம். பணவரவு, செல்வாக்கு கூடக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் உங்களை நேசிக்கக்கூடியவர்களுடைய நட்பு கிடைப்பது ஆனந்தம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இடமாற்றங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகளுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். கண்டிப்பாக தொலைதூரத்தில் இருந்தாலும் இரத்தபந்த உறவுகளிடமோ பெற்றோர்களிடமோ மனமிட்டு பேசுவது நன்மை தரும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் இருந்தாலும்
மேலதிகாரிகள் விஷயத்திலும் சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாப்பதிலும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம், சந்தோஷம், மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய அளவு நம்பிக்கை நிச்சயமாக ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை, லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் அசையாமசைய பொருள் சேர்க்கையும் இன்டீரியர் போன்ற பிரச்சனைகள் இருந்த பாதிப்புகளும் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அனுகூலம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி என்று அபிவிருத்திகளுக்கு குறைவிருக்காது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சுபவிரயம் நிச்சயமாக நடக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கண்டிப்பாக எதிரிகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், எதிரிகளை பற்றி புறங்கூறுவதோ, தேவையற்ற விஷயத்தை தவிர்த்து கொள்ளலாம். பெரிய அளவுக்கு பணத்தை எதிர்பார்த்து இருந்தால் கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படும். நீண்ட நாட்களாக மன வருத்தத்தில் இருந்த ஒரு விஷயம் சுமூகமாக பேசி முடித்து கொள்ளக்கூடிய கும்பம் பெரிய வெற்றிகளை பெறுவார்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். அசையாமசைய பொருள் சேர்க்கை, தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம் என்ற அனுகூலங்கள் நிச்சயமாக காணப்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். துணை அல்லது துணைவியாருடைய இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அனுகூலம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.